கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. If you will return, O Israel, says the Lord, return to me. And if you will put away your abominations out of my sight, then you shall not be moved. இஸ்ரவேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் யூதா ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலும் பாவத்திலும் ஆழ்ந்திருந்தனர். தேவன் அவர்களை தண்டிக்க வேண்டிய நிலை வந்திருந்தாலும் தண்டனைக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கான அழைப்பை அன்போடு கொடுக்கிறார். இந்த வசனம் தேவனுடைய நீதியையும் அளவற்ற இரக்கத்தையும் ஒன்றாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை. மனப்பூர்வமான மனம் திரும்புதலை விரும்புகிறார். உண்மையான மனம் திரும்புதல் என்பது பாவத்தை உணர்வது, உணர்ந்து வருந்துவது, பாவத்தை வெறுப்பது, பாவத்தை விட்டு விலகுவது, தேவனை நோக்கி முழுமையாக திரும்புவது. மனம் திரும்புதல் என்பது வெறும் கண்ணீர் அல்ல, வாழ்க்கை மாற்றம். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுவதை யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கிறோம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எசேக்கியேல் 18:32 வாசிக்கிறோம். இங்கு தேவன் என்னிடத்தில் திரும்பு என்கிறார். தேவன் மதத்திற்கு திரும்பு என்று சொல்லவில்லை. ஜாதி மத இன பேதமின்றி அனைவரும் ஆண்டவரிடத்தில், தேவாதி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். தேவனிடத்தில் எந்தவித பாகுபாடும் கிடையாது. சில மனிதர்கள்தான் மதம் என்றும் கொள்கைகள் சம்பிரதாயங்கள் என்றும் பற்பல கோட்பாடுகளை உருவாக்கி பிரிவினையை உருவாக்கி உள்ளார்கள். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் ஒருவரே. நம்முடைய பாவங்களே நம்மை தேவனிடம் இருந்து பிரிக்கிறது. மனம் திரும்புதல் மட்டுமே மீண்டும் தேவனோடு உறவை புதுப்பிக்கிறது. தவறிப்போன மகனை தந்தை ஏற்றுக்கொண்டது போல தேவனும் மனம் திரும்புகிறவரை ஏற்றுக்கொள்கிறார். உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அருவருப்புகள் என்பது அசுத்தமான செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அகந்தை, பொய், மன்னிக்காத மனம், பேராசை, உலக ஆசைகள் இவைகளையும் அகற்றும்படி தேவன் அழைக்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று கூறுவதை ஏசாயா 1:16 வாசிக்கிறோம்.
பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று உறுதியளித்திருப்பதை கவனியுங்கள். தேவனை விட்டு விலகிய வாழ்க்கை அமைதியற்ற வாழ்க்கை. ஆனால் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு நிலைத்தன்மை உண்டு, சமாதானம் உண்டு, வழி நடத்துதல் உண்டு, பாதுகாப்பு உண்டு. இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று தாவீது கூறுவதிலிருந்து, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து வாழ்பவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பது புரிகிறதல்லவா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய முதல் அழைப்பு. மனம் திரும்புதல் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. தேவன் இரக்கமுள்ள தகப்பன். பாவத்தை விட்டு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவனிடம் திரும்புகிறவர்களுக்கு நிலையான சமாதானம் கிடைக்கிறது. அலைச்சல் முடிவடைகிறது. தேவன் வழி நடத்துகிறார், தேவன் பாதுகாக்கிறார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய வசனம் நமக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையின் வசனம். எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் உண்மையான மனம் திரும்புதலோடு தேவனிடம் திரும்பினால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ அழைக்கிறார். தேவனை நோக்கி திரும்புகிறவர்களின் வாழ்க்கையில் அலைச்சல் முடிந்து சமாதானமும் ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மனம் திரும்புதல் ஒரு நாளின் செயல் அல்ல, அது தினசரி வாழ்க்கை. தேவன் எப்பொழுதும் மனம் திரும்பி வருகிறவரை வரவேற்கிறார். தேவனை பற்றி கொண்ட வாழ்க்கை வீணாகாது. தேவனிடத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையான சமாதானம் உண்டு. Today's verse is God's loving invitation to His people to return to Him with genuine repentance. True repentance means turning away from sin, removing everything that displeases God, and restoring our relationship with Him. When we sincerely return to God, He forgives us, gives us peace, and keeps us from wandering in a restless life. This verse reminds us that God's mercy is always available to those who humbly come back to Him. May we respond to God's call today, return to me, and experience His forgiveness, peace, and steadfast guidance. Are you ready to return, God? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை விட்டு விலகிச் சென்ற ஒவ்வொரு நேரத்திற்காகவும் மிகவும் வருந்துகிறோம். எங்களை தயவாய் மன்னியும். எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் அகற்ற கிருபை தாரும். முழு மனதோடு உம்மிடத்தில் திரும்பி வர உதவி செய்யும். உமது சித்தத்தின்படி வாழும் பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையின் அலைச்சலை நீக்கி உமது சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் எங்களை நிரப்பும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.